இது மக்களுடைய யாத்திரை, மக்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய யாத்திரை. நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது நம்முடைய தமிழகத்திலிருந்து 39 பாராளுமன்ற தொகுதிகளும் கூட பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை இந்த யாத்திரையில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, இன்னைக்கு அரசியல்ல என்னவெல்லாம் தவறு நடக்கிறதோ அதெல்லாம் தமிழக அரசியல் இருக்கு. ஜனநாயகம் எப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அனைத்தும் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்து சென்று விட்டது. ஊழல் இல்லாம, லஞ்சம் இல்லாம அரசாங்கம் நடத்த முடியாது என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குங்க ஐயா. அரசு என்று சொன்னாலே கவர்ச்சியான திட்டங்களும் பத்திரிகை நண்பர்களை மயக்குவதற்காக சில பெயர்களை வைத்தால் போதும் மக்கள் நம்மை பார்ப்பாங்க. அதுவும் திமுக என்கின்ற கட்சி உங்களுக்கு தெரியும், நாடகத்தை வைத்து வந்தவர்கள். அரசாங்கத்தை கூட கதை திரைக்கதை வசனமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் 33 மாத காலம். இதெல்லாம் அரசியல் இருக்கக்கூடிய தவறுங்க ஐயா. சாமானிய மனிதர்களை மையமாக வைத்து இந்த ஆட்சி நடைபெறாமல் இருக்கிறது. நாங்க இந்த 33 மாதத்தில் மட்டுமே கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்திருக்கிறது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் உரித்து மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஐயா. 2024 பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட 10 ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வரப்போகின்றார் என்பதை முழுமையாக நம்பி இந்த தேர்தல் நடக்குதுங்க ஐயா. இதுவரை இந்தியால 17 தேர்தல்கள் நடந்திருக்கிறது பிரதமரை தேர்வு செய்வதற்காக. 2024 நடக்க போவது 18வது தேர்தலுங்க ஐயா. ஆனால் நடக்கக்கூடிய 18வது தேர்தல் தான் முதல் முறையாக நமக்கு தெரியும் மோடி தான் வரப்போறாருங்க, 400 சீட்டை தாண்டி வரப்போறார் என்பதை அறிந்து இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். காரணம், மக்களுக்கு எதற்காக மோடியின் மீது நம்பிக்கைங்க. 10 ஆண்டு காலத்தை பார்த்திருக்கின்றார்கள், ஆட்சியை பார்த்திருக்கிறாங்க. மே 30, 2014 பாரத பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி கட்டல் அமர்ந்ததிலிருந்து நம்முடைய ஆட்சி எப்படி ஏழை மக்களை மையமாக வைத்து விவசாய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக, குறிப்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே ஜாதிகள் என்று சொல்லி ஆட்சியும் அரசியலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மோடி அவர்கள் நம்பக்கூடிய 4 ஜாதிங்க ஐயா. ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர் ஜாதி. இந்த 4 பேரையும் மட்டும் மையமாக வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்தது இல்லைங்க ஐயா. 10 ஆண்டு காலம் கடந்தும் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குண்டூசி திருடி விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது, மோடி அவர்கள் மீது மட்டுமில்லைங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 75 அமைச்சர்கள், மொத்தமா 76 பேர் நம்முடைய மந்திரி சபையில் இருக்காங்க ஐயா. மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய 75 அமைச்சர்கள் மீதும் கூட ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்காத அளவுக்கு நம்முடைய ஆட்சியை வெளிப்படையாக நடத்தி இருக்கின்றோம். இது இந்திய ஜனநாயகத்திற்கு ரொம்ப புரிதுங்க ஐயா. இரண்டாவது, நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எது நல்லதோ தொலைநோக்கு பார்வையாக தைரியமாக அந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க, மக்களை சமாதானப்படுத்தலாம், அடுத்த வருஷம் நமக்கு பலன் கிடைக்கும். நம்முடைய ஆட்சி அனைத்தும் இந்தியாவிற்கு எது நல்லது. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியை 25 ஆண்டுகள் கழித்து இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு என்ன செய்யணும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. இதை காங்கிரஸ் கட்சி இதை எப்பவோ செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமா இருந்திருக்குங்க ஐயா. எப்பவோ செஞ்சிருக்கணும். ஆனா குறுகிய கண்ணோட்டத்திலே அரசியல் நடந்தது. குறுகிய கண்ணோட்டத்தில் இன்னைக்கு அதை செஞ்சா நாளைக்கு காலையில் ஓட்டு போடுவாங்க, இதை செஞ்சா கூட்டணி கட்சி நம்மளோட இருப்பாங்க, இதை செஞ்சா இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள், இதை செஞ்சா இப்படி இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய ஆட்சியில அவர்களுடைய தலைவர்களுக்கே அவர்கள் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. பாத்தீங்களாங்க ஐயா, அவங்களே விருது கொடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பத்மா விருது கொடுத்துக்கிட்டாங்க. பத்மஸ்ரீயாக இருக்கட்டும், பத்மபூஷனாக இருக்கட்டும், பத்ம விபூஷனாக இருக்கட்டும், எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. குறுகிய மனப்பான்மையோடு ஆட்சி 60 ஆண்டு காலமாக நடந்தத இன்னைக்கு அதை உடைத்துங்க ஐயா. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேங்க ஐயா. இன்னைக்கு நம்ம தாம்பரத்தில் இருக்கோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய முக்கியமான நகரம்.
நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள், சாப்ட்வேர் கம்பெனி, இன்ஜினியரிங் காலேஜுங்க ஐயா, ஆட்டோ உதிரி பாகங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி, தொழிற்சாலைகளை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி எல்லாம் நம்பி அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், எல்லா தரப்பட்ட மக்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க ஐயா. இன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 33 மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒரு கனவை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியா இருக்குதாங்க ஐயா? ஒரு கனவை பூர்த்தி செய்யணும். தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு கிடையாது, சாலை வசதி கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, அரசு மருத்துவமனை கிடையாது, ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பூங்கா நடப்பதற்கு இடம் எங்கேயும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல், தண்ணி கொடுக்க முடியாதுங்க ஐயா, காத்து சுவாசிக்க முடியாது, எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கின்றார். வளர்ச்சியும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டும்தான் வளர்ச்சியோ தவிர சாமானிய மனிதர்களுக்கு வளர்ச்சி. குடும்பம் நல்லா இருக்கிறாங்க ஐயா, மகன் மருமகன் தந்தை இவர்கள் நன்றாக இருப்பதற்காக ஒரு கட்சியும் ஆட்சியும் இருக்கிறாங்க, சாதாரண மக்களுக்காக இல்லை.